ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோமா, சரியான பாதையில் தான் வழி நடத்திட்டு போயிட்டுருக்கோமா அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் இந்த விஷயத்தில் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன் அப்படின்றத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை உருவாக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பொன்மொழிகள். காலம் பொன் போன்றது, வீணாகி போன காலம் திரும்ப வராது, பணத்தை செலவு பண்ணிட்டோம்னா கூட திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் காலத்தை டைமை வேஸ்ட் பண்ணோம்னா அதை திரும்ப நம்மளால் மீட்டெடுக்க முடியாது, இளமையில் கல், இந்த மாதிரி பொன்மொழிகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, பெரியவங்களும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஆமாவா? ஆனால் இந்த விஷயத்த நம்மளை எந்த அளவுக்கு உணர்ந்து சரியான வழியில் கையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ நம்மளோட லைஃப்பில் டைமை எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், நாம் இவ்வளோ இழந்திருக்கோம் அப்படின்னு தெரியாமலே உணராமலே எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. என்னோடய லைஃப்பில் ஆஃப்டர் த ஜாப் பார்த்தீங்கன்னா நான் நிறையவே காலத்தை வீணாக்கிட்டு இருக்கேங்க. பிஃபோர் த ஜாப் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கு இப்போ கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப் தானே. அப்போ எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காத மாதிரி இருக்கும். ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபேமிலி பார்த்துட்டு நம்ம படிக்கிறதுக்கே டைம் போதாத மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது எனக்கு நிறைய டைம் இருக்குது, நிஜமாவே சொல்லப்போனால் நிறைய டைம் இருக்குது. ஆனால் நான் அதை கரெக்டாக பயன்படுத்துறது இல்லை. எனக்கு இப்போ ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 6 ஹவர்ஸ். நான் செங்கல்பட்டு மாவட்டம், ஒர்க் பண்ணுறது திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ இப்போ எனக்கு இடையில காஞ்சிபுரம் மாவட்டம் தாண்டி தான் நான் வேலைக்கு போகணும். ஸோ எனக்கு இப்போ 2 மாவட்டங்கள் தாண்டி போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு அரவுண்ட் 6 ஹவர்ஸ் டைம் கிடைக்கிது. ஆனால் நான் அந்த டைம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள், இதில் தான் என்னோடய நேரத்தை நான் வீணடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்றது எனக்கு எப்போ உணர வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவ் விட்டதுக்கப்புறம் தான். இந்த மே மந்த் லீவ் விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோனே பார்த்துட்ருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இனி நாள் மார்னிங் எழுந்து நைட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம், பண்ணோம் இந்த டே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ. நான் டீச்சர், ஸோ புதுசாக அப்டேட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த சமூக வலைதளங்களில் மூழ்கி போயிருக்கேன். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வீணடிக்கிறேன் அப்படின்றத உணர்ந்து தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நம்ம இதை உணரணும், ஓவர் கம் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை எப்படி சொல்கிறது, நிறைய இழந்துட்டோம் அப்படின்றது தான் நாம் உணராமலே செஞ்சிட்ருக்க விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இதை நாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டேவை கரெக்டான வழியில் திட்டமிடணும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், டு டூ லிஸ்ட் போட்டேன், இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்லுவாங்க, இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்தை தான் நானும் சொல்ல போகிறேன். மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் இல்லை நைட்டே கூட போட்டு வச்சிடலாம் அந்த டு டூ லிஸ்ட். நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எந்தெந்த விஷயங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தர போகிறேன், என்னோட செல்ஃப் க்ரோத்தாக இருக்கட்டும், நாலேஜ் டெவலப் பண்ணுற விஷயங்கள் இருக்கட்டும், அந்த டேவை நாம் எப்படி ப்ரொடக்டிவாக பண்ண போகிறோம், ஓகேவா, அதை தான் நாம் இப்போ ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கணும். ஃபஸ்ட்டு திட்டமிடுங்க, ஓகேங்களா, பிளான் வச்சுக்கோங்க, டு டூ லிஸ்ட் போடுங்க. இந்த டேயில் எனக்கு எதுக்கெலாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தர போகிறேன், இந்த ஒர்க் பண்ண போகிறேன், அந்த ஒர்க் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு டு டூ லிஸ்ட்டில் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கு அதிகப்படியான நேரத்தை செலவிடுங்க, சரிங்களா? நம்ம கரெக்டாக அந்த லிஸ்ட் போட்டோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக அது ரொம்ப பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா முன்னாள் வரைக்கும் நம்ம வேறு மாதிரி இருந்திருப்போம். ஸோ அந்த டே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அந்த டேவை கடக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். நமக்கு அப்போ தான் ஃபோன் பார்க்கணுன்னு தோணும். நம்ம என்ன தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சாலுமே போயிட்டு எடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு
ஒரு ஆர்வம் நமக்குள்ளே வரதான் செய்யும். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம போட்ட அந்த லிஸ்ட் படி நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு கொடுத்தோம் அப்படின்றத அன்றைய நாளோட இறுதி நிமிடங்களில் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ நாம் போட்டோம் இல்லையா லிஸ்ட்டு, அதில் நாம் இந்தந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இதை பண்ணலை அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த டேவை நாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி இருக்குமா இல்லையா அப்படின்றது அந்த டு டூ லிஸ்ட்டில் நீங்கள் டிக் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்மளால் ரியலைஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? நான் இப்போது என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அந்த லிஸ்ட் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரே நாளில் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. மெல்ல மெல்ல தான் நாம் இந்த விஷயங்களை ஓவர் கம் பண்ண முடியும். ஒரே நாளில் நம்ம சடனாக ஒரு ட்ரெமாண்டஸ் சேஞ்சை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆமாம், ஏன்னா நம்ம மனிதர்கள் தானே, இது மனிதனோட இயல்பு. ஸோ நாம் இன்றைக்கி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு கரெக்டாக கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா அடுத்த நாள் ஒரு 3 ஹவர்ஸ் கொண்டு போகிறோம் கரெக்டாக அப்படின்னாலே அதுவே பெரிய விஷயந்தான். நம்ம சக்ஸஸ் ஆயிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. நன்றி.